மக்களே, எங்களுடைய மருத்துவர் ஐயா ஒரே ஒரு ட்வீட் தான் போட்டார். ஆன்லைன் சூதாட்டத்தில் 86 பேர் தற்கொலை. இதோடைய முழு விவரம் நிறையா இருக்குங்க. நான் ஒரு ஹெட்லைன்ஸ் தான் படித்தேன். அடுத்த நாளே நாடாளுமன்றத்தில் நடந்த அதிசயத்தை பாருங்களேன். இது தினத்தந்தி பேப்பர். இதில் பாருங்கள், ஆன்லைன் சூதாட்டத்தை தடுக்க மாநிலங்களே சட்டம் இயற்றலாம், நாடாளுமன்றத்தில் மத்திய அரசு தகவல். அதாவதுங்க, மருத்துவர் ஐயா ஒரு எம்எல்ஏ ஆகலை, ஒரு எம்பி ஆகலை, ஒரு மினிஸ்டர் ஆகலை, ஏங்க கவுன்சிலர் கூட ஆகலைங்க. ஆனாலும் ஒரு அறிக்கைக்கு எப்பேற்பட்ட நாடாளுமன்றத்துலேருந்து பதில் வந்திருக்கு பாருங்க. அதுதாங்க மருத்துவர் ஐயாவுடைய ஸ்பெஷல். அதே போல் எங்களுடைய அன்புமணி ராமதாசன்னா இன்னைக்கு பிரைம் மினிஸ்டரை பார்த்து தமிழ்நாட்டில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும். அதே போல் நாளுக்கு நாள் தமிழ்நாட்டில் மது விற்பனை அதிகமாயிட்டே இருக்கு. இதில் நீங்கள் தலையிடணும் பிரைம் மினிஸ்டர் அப்படின்னு சொல்லி வலியுறுத்தி இருக்கிறாருங்க. இதுதாங்க பாட்டாளி மக்கள் கட்சி. மக்களே, நல்லா சிந்திச்சு செயல்படுங்க. வரப்போற சட்டமன்ற எலெக்ஷன்ல எங்களுடைய அன்புமணி ராமதாஸ் அண்ணா எந்த கூட்டணியில இருக்கிறாரோ அதுதான் வெற்றி கூட்டணி. அந்த வெற்றி கூட்டணிக்கு வாக்களித்து உங்களுடைய ஜனநாயக கடமையை மீட்டெடுங்கள்.